வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு, நெடுங்கிள்ளி தன் நாட்டுக்கு வந்த இளந்தத்தர் என்ற புலவரை ஒற்றர் என்று கருதி, நலங்கிள்ளியின் ஒற்றர் என்று கருதி அவரை தூக்கிலிட போகிறேன் என்று கூறினார். உடனே இதை கேள்விப்பட்ட கோவூர் கிழார் காரி மன்னரின் குழந்தைகளை காப்பாற்றினார்ல, அதுபோல வருகிறார், விரைந்து வருகிறார். வந்தவர் ஒரு பாடல் மூலமாக கூறுகிறார். வடியா நாவின் வல்லாங்கு பாடி அழகுடைய தமிழை கோணாமல், தவறுகள் இழைக்காமல், பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் அந்த நாக்கை பெற்றது மகிழ்ந்து இந்த வள்ளல்களிடலாம் சென்று பரிசு வாங்கி மகிழ்ந்து கற்றல் சுற்றம் அருந்தி தன்னுடைய சுற்றத்தார்களுக்கு எல்லோருக்குமே கொடுத்து மகிழும் அந்த புலவரையா நீ தூக்கிலிடப் போகிறாய்? ஒம்பாது உண்டு கூம்பாது வீசி களைப்பு நீங்க முரசுக்கட்டிலே துயின்ற அந்த சேர மன்னனுடைய கட்டிலில் துயின்ற அந்த புலவரை கவரி வீசி நின்றானே சேர மன்னன். அவர் இனத்தில் வந்த இந்த புலவரையா நீ தூக்கிலிடப் போகிறாய்? வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, தனக்கு மட்டும் பரிசு கிடைத்தால் போதாது, எல்லோருக்கும் வேண்டும் என்று ஆற்றுப்படையில் போய் சென்று பரிசை பெற்று வாருங்கள் என்று அனுப்பக்கூடிய அந்த புலவர் இனத்தையா நீ தூக்கிலிடப் போகிறாய்? பிறருக்கு தீதறிந்து அன்றோ இன்றே, பிறருக்கு மனதாலும் உள்ளத்தாலும் தீது செய்ய மாட்டார்களே அந்த புலவர்கள் என்று கூற மன்னன் புலவரை விடுதலை செய்தான். எப்படி பாருங்க, கோவூர் கிழாருக்கு எவ்வளவு ஒரு இது. தன்னுடைய இனமாகிய புலவரை எங்கே தண்டித்து விடுவானோ என்று சென்று அங்கே நீதியை நிலைநாட்டினான் கோவூர் கிழார் புலவர். தமிழ் வாழ்க, அழகு தமிழ் பேசும் அந்த நாக்கு பொய் கூறாது, பாடிதான் பரிசு வாங்கும், பிறரை கெடுக்காது என்று புகழ்ந்து பாடினானாம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி. இதை கேட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.